பொன்மொழிகள்ங்கிற தலைப்புற கொஞ்சம் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு உபயோகப்படுற மாதிரி உண்டான விஷயங்கள். அதில் வந்து நியாய மார்க்கத்தில் வந்து ஏனக்கேனாப்பி பிரகாரேன சம்பாதித்தும் சக்கியதே பரந்த தன்ன சமீச்சீனம் நியாயேன மார்க்கேன சம்பாதித்தவ்யம். அதனால் எப்படி வேணால் சம்பாதிச்சிடலாம், ஆனால் நியாயமாக சம்பாதிக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது வந்து அந்நியாயமாக சம்பாதிச்சது வந்து 10 வருஷம் இருக்கும், ஆனால் 11வது வருஷம் நம்மளை வேரோட ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருந்ததும் போயிடும், எல்லாம் வேரோட பிடிங்கிட்டு போயிடும்னு சொல்கிறேன். அதனால் சம்பாத்தியம் வந்து பார்த்து சம்பாதிங்க, நியாயமாக இருக்கட்டும். நம்ம சந்ததிகள்லாம் அதை பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதனால் இது வந்து ஃப்ரீ மணி அதுவும் கூடாது. ஓகே, தானங்கள்னால தானம் வாங்கி இப்படி ஒரு ஜீவ யாப்பனம் பண்ணப்படாது. அந்த மாதிரி அடுத்தது சில இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பணம் லாஸ் வந்துடுச்சுன்னா அதை வெளில சொல்லாத. உங்களுக்கு ஏதாவது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் உங்களை வந்து மனசை பாதிக்கும்படி ஏதாவது காரியங்கள் பண்ணிட்டாலும் அதை வெளில சொல்லிக்காத. அப்புறம் யாராவது ஒருத்தருடைய கெட்ட நடவடிக்கை இருக்குன்னா அதையும் வெளில சொல்லாத. யாராவது உங்களை ஏமாற்றிட்டானாலும் அதையும் வெளியில் சொல்லிக்காதங்கோ. அப்புறம் உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது அப்படின்னாலும் அதையும் சொல்லிக்காதங்கோ. இதெல்லாம் வந்து புத்திசாலியாக இருக்கிறவா வெளியில் சொல்கிறது இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் பிராமணனுக்கு வந்து திருப்தி இல்லைன்னா அவன் அழிஞ்சு போயிடுறான். அதே போல் க்ஷத்ரியன் வந்து திருப்தி படுறவன் க்ஷத்ரியன் அழிஞ்சு போயிடுறான். வெட்கம் இல்லாத குலஸ்திரியானவள் அழிஞ்சு போயிடுறா. வெட்கப்படுற வேஷ்யை வந்து அழிஞ்சு போயிடுறா அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். அப்புறம் நரகத்தில் இருக்கிறவா எப்படி இருப்பாங்கிறத சொல்கிறா. அது ரொம்ப கோபமாக இருக்கிறவா, முன் கோபம், ஷார்ட் டெம்பர்டு, அந்த மாதிரி இருக்கிறவா. அப்புறம் வந்து கடினமாக பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி குத்துற மாதிரி பேசுவாள். ஸோ அந்த மாதிரி விரக்தி வர மாதிரி, ஸோ அந்த மாதிரி கடுமையான கடுஞ்சொற்கள் அதை பேசுகிறவா. அப்புறம் தரித்திரமாக இருக்கிறவா, கஞ்சமாக இருக்கிறவா, தானம் பண்ணாதவா. அப்புறம் தன் வீட்டு குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவா, சொந்தக்காரர்களோட ஒத்து போக மாட்டேங்கிறது அந்த மாதிரி இருக்கிறவா. அப்புறம் ரொம்ப மட்டமான பீப்புளோட அசோசியேட் பண்ணிட்டு இருக்கிறவா. அப்புறம் மட்டமான பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவா. இவாளெல்லாம் வந்து நரகத்தில் இருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ராஜாவுக்கு வந்து பலம் என்னன்னா நல்ல பலம் இருக்கணும், பாகுபலம், அதுதான் ராஜாவுக்கு வேணும். அப்புறம் பிராமணனுக்கு உண்டானது வந்து வேதம் தான் பிராமணனுக்கு பலம். அப்புறம் அழகு, அப்புறம் யூத்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஸ்திரீகளுக்கு பலம், இனிமையாக பேசுறது, அதெல்லாம். நிறைய சாப்பிட்றவா, அதான் சந்தோஷமே இல்லாதவா, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது விரக்தியோடு இருக்கிறவா. அப்புறம் வந்து எப்போதும் தூங்கிட்டு இருக்கிறவா. அப்புறம் வந்து கொஞ்சம்தான் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவா. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கலன்னா 1/2 மணி நேரம் வேலை பண்ணுறவா. அப்புறம்
எஜமானன்ட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்கிறவா, சூரன், இதெல்லாம் வந்து ஸ்வானத்தோ குணாகா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம நாய்கிட்டேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னு. சந்தனம் மரம் வந்து வெட்டினதுக்கப்புறம் கூட இது வாசனையை கொடுத்துட்டுருக்கோம். இது வந்து யானையானது தன்னுடைய விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு, ஃபன்னு வந்து வயசான காலத்துலேயும் அது விடாது. அது ஃபன்னை வச்சுட்டு இருக்கும் யானையானது. இக்ஷு அதை வந்து கரும்பு இருக்க அதை வந்து மிஷினில் விட்டால் கூட அதனுடைய ஸ்வீட்னஸை விடாது, அது வச்சுருக்கும். அதே போல் நல்ல குலத்தில் பிறந்தவன் வந்து ஏதோ ஒரு இது இருந்தது, தரித்திர நிலைக்கு வந்துட்டால் கூட தன்னுடைய கேரக்டரை வந்து அவன் விட மாட்டான். ஸோ அதுதான் நல்ல குலத்தில் பிறந்தவனுக்கு உண்டான அடையாளம் அப்படின்னு சொல்கிறேன். இதோட இன்றைக்கி முடிச்சுப்போம். நாளைக்கு கண்டினியூ.